பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் நாம் 4வது பாடத்தை 4A இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். இதில் நாம் ஒரே ஒரு எழுத்து ஃப எனக்கூடிய எழுத்து மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். மாஷா அல்லாஹ். ஆல்ரெடி நம்ம ரீகால் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயம் தான். தஜ்வீத் என்பது 3 அம்சங்கள் கொண்டது. 3 டைமென்ஷன்ல தான் நம்ம தஜ்வீதை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒன்னு மஹ்ரஜ், இன்னொன்னு சிஃபாத், இன்னொன்னு கவாயித். ஒரு புரிதலுக்காக சொல்றதா 33%, 33%, 33%. ஓகேங்களா? இதெல்லாம் சேரும் போது தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? அப்ப மஹ்ரஜ் என்பது எழுத்தினுடைய உச்சரிப்பு, அதனுடைய எழுத்து எங்கிருந்து வருது அதை உச்சரிக்கிறது. சிஃபாத்துக்கு அதனுடைய பண்போடு, அதனுடைய ஆட்ரிபியூட்டோடு, அதனுடைய தன்மையோடு சொல்றது. கவாயிதுங்கிறது சட்டத்திட்டங்கள், தஜ்வீதினுடைய சட்டத்திட்டங்களை பொருத்தி ஓதுவது. இதெல்லாம் சேரும் போது தான் நம்மளுடைய ரிசைடேஷன் என்பது கம்ப்ளீட் ரிசைடேஷனாக அது ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு ஒரு செய்தி நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புறோம். அதாவது குழுக்கள், அதாவது டீம் ஒர்க்கா இருந்து நம்ம முயற்சி பண்ணுவது என்பது எப்பவுமே இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். சரிங்களா? அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களோட சேர்ந்தோ அல்லது முஹல்லா, பள்ளி, நம்மளுடைய சர்க்கிள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்களை சேர்ந்து ஒரு ஸ்டடி சர்க்கிள் நம்ம கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா? கிரியேட் பண்ணி ஒரு ஆலிமாவோ, ஒரு ஆலிமையோ, ஒரு ஹாஃபிஸையோ, ஒரு குர்ஆன் தஜ்வீத் கற்றவங்களை நம்ம ஒரு நல்ல மாஸ்டரா இருக்கவங்களை நம்ம அவங்கள தேர்வு செய்து அவங்கள்ட்ட ஓதி காமிச்சு அவங்க மூலியமா படிச்சுக்கிறது இருக்கு. பாத்தீங்களா? என்னைக்குமே இது சிறந்தது. நம்ம என்னதான் நம்ம பாடத்திட்டங்களை நம்ம ஆன்லைன் வழியாக நம்ம செல்ஃப் லேர்னிங்காக நம்ம படிச்சுக்கிட்டாலும் நம்மளை மீள்பார்வை செய்வது, என்னிடத்துல இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுவதற்கு, இது கரெக்ட் தான், உனக்கு இது இந்த அளவுக்கு வந்திருக்கு, இந்த அளவுக்கு வரல, இதை எப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா சொல்றீங்க அப்படின்னு நம்மளை சரி பண்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆசை நமக்கு தேவைங்கிறது என்னைக்குமே மறந்துடாதீங்க. அதோட சேர்ந்தா இது முழுமை பெறும். அதுல தஜ்வீதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ். சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது சிறந்த ஒன்றுதான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லெட்டர் போயம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஃப்ரம் த லிப்ஸ். இந்த 4 எழுத்துக்களும் லிப்ஸ்ல இருந்து வருது. சென்ற பாடத்தோடு லிப்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சு. இப்ப நம்ம டங் ஹேஸ் மெனி 12 ஃப்ரம் த டிப்புக்கு வர்றோம். நாக்குக்கு நிறைய எழுத்துக்கள் இருக்கின்றன, அவற்றில் 12 எழுத்துக்கள் நுனி நாக்கில் இருந்து வருகிறது அப்படிங்கறதுடைய முதல் எழுத்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் லெட்டர் இது, கவனமா சொல்ல வேண்டிய லெட்டர். ஓகே, அப்ப நாக்கிலிருந்து நிறைய எழுத்துக்கள் இருக்குது. டங் ஹேஸ் மெனி 12 ஃப்ரம் த டிப். நாக்கின் நுனியால் 12. நாக்கிற்கு பல எழுத்துக்கள் உள்ளன, நுனி நாக்கில் இருந்து 12. அப்ப நாக்கின் நுனியால் 12 என்று இது சொல்லப்படும். இதுல நம்ம ஒரு எழுத்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பைஹார்ட் பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம இந்த போயம் நம்ம நிச்சயமா என்ன செய்யணும்? பைஹார்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச போயம் என்ன, சின்ன வயசுல நம்ம படிச்சது, நம்ம கேட்டது, நம்ம குழந்தைங்க சொல்லி கொடுக்கறது, டைம்ஸ் பாக்குறாங்க, கேக்குறாங்க. பாபா பிளாக் ஷீப் ஹேவ் எனி wool, எஸ் 3 bags full, இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இந்த போயம் ஃப்ரம் த லிப்ஸ். இந்த போயம் சொல்லும் போது எங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு இருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிராக்டிஸ் பண்றோம். அப்படியே அக்யூரேட்டா நம்ம அந்த டோனை நம்ம எடுத்து யூஸ் பண்ணல, ஒரு ஃப்ளோக்காக வேண்டி. சரிங்களா? நம்ம ABCDEFGHIJKLMNOP அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். From the lips, tongue has many 12 from the tip, அப்படி கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு போயம், ஒரு டோன் நம்மளுக்கு. ஏன்னா இதனுடைய ரிசல்ட் என்ன, நம்ம பைஹார்ட் பண்ணி லெட்டர்ஸை நம்ம நுனி நாக்குல அப்படியே எப்படி சொல்லுவோம்ல, டிப் ஆஃப் தி, அதாவது ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய நாவுல அது டிப்ஸ்ல இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ஃபைன். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய நாக்கு எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ற 3 எழுத்துக்கள் வருது. ஆக்ஷனோட தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஆக்ஷனுக்கு அர்த்தம் இருக்கு. போக போக அந்த ஆக்ஷன் என்ன, எதுக்கு கையை கீழே வச்சு சொல்றோம், மேல வச்சு சொல்றோம், அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம ஒரு கோர்வையா படிச்சிருக்கிறது உதர் எழுத்துக்கள். உதர் மாதிரி கை வச்சு ஃப்ரம் த லிப்ஸ், இதை மட்டும் கன்ஃபார்மா தரவா சொல்லுங்க. ஃப்ரம் த லிப்ஸ் உதட்ட காமிச்சு சொல்லுங்க. இப்ப நம்ம அதன் வரிசையில் 5வது எழுத்து நம்ம படிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா அதாவது நுனி நாக்க மேல் பல்லினுடைய டிப் ஆஃப் தி அப்பர் டீத்ல பாட்டம் ஆஃப் தி அப்பர் டீத்ல டிப் ஆஃப் தி டங்கை வச்சு அழுத்தி காத்தோட அப்படின்னு ஊதுனோம்னா வந்துரும். இதை கொஞ்சம் உள்ள வச்சு சொன்னீங்கன்னா சாவாயிரும். இது எல்லாருக்கும் ஒரு கீழே பட்டனால வரும். கீழே நாக்கு படிச்சுன்னா எல்லாருக்கும் வரும். அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அவ்வளவுதான். இதே மாதிரி வச்சு சொல்லுங்க. லேசா வெளியே வரும். நல்லா அப்படி சொல்லிடக்கூடாது. உள்ள வச்சு சொல்லிடக்கூடாது. லேசா வெளியே வச்சு புரியுதா? 99% ஆஃப் டங் எங்க இருக்கு? உள்ளதா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 1% வெளியே வச்சு அப்படி சொல்லணும். இன்னொரு முயற்சி சொல்றதாக இருந்தால், நுனி நாக்க மில்லிமீட்டர் அளவுக்கு வாய்க்கு வெளியே நீட்டி
நுனிப்பல்லால் கடித்துக் கொள்ளலாம். ஒரு பிராக்டிஸ் வர்றதுக்காக நுனிப்பல்லால் கூட நீங்க கடிச்சுக்கிறீங்க. ஏன்னா நான் கரெக்டா வைக்கிறேன்னு தெரியாம இருக்கல, கடிச்சு கூட அப்படின்னு சொல்லுங்க. போப்போ பழனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யறது இல்ல, கடிச்சுக்க தேவையில்லை. நல்லா புட்டிச்சுக்கிட்டு ஓட்டுவோம் பயத்துல. அதுக்கப்புறம் பழகினதுக்கு அப்புறம் கையெடுத்துட்டு ஓட்டுவோங்கிற மாதிரி லேசா பிடிச்ச போதுங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், கடிச்சிட்டு சொல்லிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், சாதாரணமா சொல்லலாம். ஆனா ஏர் ஃப்ளோ இருக்கணும். ஓகேயா? சுக்குன் வச்சு சொல்லும் போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியா பிராக்டிஸ் வரும். ஓகேயா? காத்து வருதா? அஸ் மாதிரி இருக்கக்கூடாது, சவுண்ட் கேட்கவே கூடாது, அது இந்த லெட்டருக்கு வரக்கூடாது. இங்கிலீஷ்ல அதாவது தமிழ் மொழியில இந்த உச்சரிப்பு இல்லை, இங்கிலீஷ்ல கூட இல்லதான். தமிழ்ல நம்மளுடைய லாங்குவேஜ்ல இல்லையே அப்படிங்கிறதுக்காக வராதுன்னு நம்ம நினைக்க வேணாம். ஒன்னும் இல்ல, நம்ம சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. நுனிநாக்க மேல் பல்லுக்கு கீழே பிளேஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு கான்சென்ட்ரேஷனா நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்ல அது பிளேஸ் பண்ணமா தெரியல, எனக்கு சரியா கவனிக்க முடியல, அது திங்க் பண்ண முடியல, வைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீழ் பல்ல வச்சு கூட கடிச்சுக்கிறீங்க லேசா. ஓகேயா? இப்ப ஃபுல்லா அதை புரட்டி பிராக்டிஸ் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, சொன்னாதான் வரும். என்ன சொல்றேன்னு மட்டும் அப்சர்வரா மட்டும் இருக்காதீங்க, லிசனரா மட்டும் இருக்காதீங்க, சரிங்களா? யூ ஷுட் சே, நீங்களும் சொல்லணும். அப்புறம் ஃபுல்லா சொல்லலாமா? இங்க சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? சொன்னீங்கல்ல, கரெக்டா சொன்னீங்களா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வேர்ட்ஸோட பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த வார்த்தை ஃபுல்லா படிக்க தெரியலைன்னு பிகினர்ஸ் திங்க் பண்ண வேணாம். இந்த உச்சரிப்பு எப்படி சொல்லணுங்கிறது தான் நீங்க ட்ரை பண்ணி நீங்களும் சொல்லுங்கள். அல்லது இது தெரியலன்னா நான் எப்படி சொல்றேன், அதுல அந்த உச்சரிப்பு எந்த அளவுக்கு வருது, உங்களுக்கு அது வருதாங்கிறத மட்டும் சொல்லி பாருங்க ப்ராப்பரா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல நம்ம இந்த வார்த்தைகளை பத்தியான போக்கஸ் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? வந்துடக்கூடாது, இதான் விஷயம். கௌசர் இன்னா அஅதைனாகல் கௌசர், கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? கஃபீரன் அப்படின்னு சொல்லுவோம், நிறுத்தும் போது கஃபீரோ, அப்ப கசீரா மாதிரி இல்ல. சில பேருக்கு ஒழுங்கா கவனிக்காம கேட்குங்க, ஃபீ மாதிரி கேட்கும், கஃபீ நினைச்சுக்கிறோம். கஃபீ இல்ல, கஃபீ. நம்ம பிளேஸ் பண்றதுலாம் இருக்கு. மேல் பல்ல கீழ் உதட்டுல பிளேஸ் பண்ணீங்கன்னா ஃபீ ஆயிரும். புரியுதுல? அப்ப என்ன செய்யணும், இந்த நாக்குடைய நுனியை மேல் பல்லுல டச் பண்ணா ஃபீ ஆகும். பிளேஸ்மெண்ட்ல தான் இருக்குது, கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதான் மஹ்ரஜ், பிளேஸ் ஆஃப் எக்ஸிட். அது எங்கேருந்து வெளியேறணுமோ அங்கேருந்து கரெக்டா வெளியேறினீங்கன்னா அந்த உச்சரிப்போட தன்னால வெளியேறும். நீங்க இங்க வச்சு நினைச்சாலும் சி சொல்ல முடியாது. சீன் சவுண்டு, சீன்னு சொல்றது நீங்க நாக்கு கீழ் பல்லுல வச்சாகணும். சி கசீராண்டு. ஆனா நீங்க மேல வைக்கணும், கசீரோ. ஓகேங்களா? ثم لتسألن يومئذ عن النعيم. ثم ஓகேயா? Tongue has many 12 from the tip. from the lipsங்கிறது இந்த லிப்ஸ் மாதிரி உதட்டு நம்ம கை விரல்களை வச்சு காட்டுறோம். Tongue has many அப்படின்னு நம்ம எல்லா விரலையும் காட்டணும். ஏன்னா இதை தாண்டி இந்த கையிலும் டங்ஸ் லெட்டர் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட்ல. 12 from the tip, 12 எழுத்துக்கள் நுனி நாக்குல இருந்து வருது. அப்ப 12 எழுத்துக்களுக்கு 12 ரூம்ஸ் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 3 into 4 12 boxes. அப்ப 12 boxesல 12 tip of the tongue letter இருக்கிற மாதிரி இப்படி அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க, சரிங்களா? ஓகே, ஃபைன். அப்ப 3 letters இங்க, அடுத்த 3 letters இங்க எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். Tongue has many 12 from the tip. அடுத்த லெட்டர் நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ்ல பாடம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றது இது மட்டும் நல்லா சொல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் லெசன்ல நெக்ஸ்ட் எழுத்தோட நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு குர்ஆனுக்கு செய்யக்கூடிய இந்த கடமைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி சிறந்த முறையில் மரணம் செய்த ஹாஃபிஸ்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்விருவனாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடம், பயிற்சி வகுப்பினுடைய 4வது பாடம் 4B. இதில் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பயிற்சி செய்ய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
மஹ்ரஜ்கள், சிஃபாத்கள், கவாயிதுகள் இது இல்லாமல் தஜ்வீத் இல்லை. அதை இப்பொழுது இந்த ஒரு வசனத்தில் நாம் பயன்படுத்தப் போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 4 வார்த்தைகள். பிஸ்மி, அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம். இதை சேர்த்து சொல்லும்போது நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ண போறோம். அல்ஹம்துலில்லாஹ். சில அறிஞருடைய கருத்தின்படி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமாக இது இருக்கிறது என்பதன் அடிப்படையில நம்பர் 1 என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனிவே நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது இது ஓதாமல் நம்ம ஓத போவதில்லை. எனிவே அந்த அடிப்படையில் நம்ம இதில் இருந்தும் பிராக்டிஸ் இருக்கிறோம். பாருங்க, இதுல உள்ள ரூல்ஸ் பாருங்க. பிஸ்மி என்பதுல ஒரு பெரிய சேலஞ்சான இது இல்லை. அல்லாங்கிற வார்த்தையில மென்மையாக சொல்லணுங்கிறது மெல்லிய எல்லாம் போட்டிருக்கோம். ரஹ்மான் என்பதுல ரா தடித்தது என்பதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். முக்கியமா ரஹீம் என்பதிலையும் நம்ம ரா என்பதை தடிப்பமா சொல்லணும். இந்த ஹால கொஞ்சம் கவனமான முறையில் நம்ம சொல்லலைன்னா அது வேற ஹாவாக மாறிடுங்கிறதுக்காக அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய எழுத்துல டு பி டேக்கன் கேர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி. பெர்ஃபெக்டா நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிராக்டிஸ் பண்ணிட்டோமா? இப்ப பிஸ்மில்லாஹி. பிஸ்மி என்பது ரொம்ப சிம்பிள். பிஸ்மி, பிஸ்மி. இதை தேவையில்லாம நம்ம கவனமே இல்லாம பீஸ்மி பீஸ்மின்னு இழுத்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ சிம்பிளா பிஸ்மி, பிஸ்மி அப்படின்னு பெஸ்மி, பெஸ்மி பெஸ்மி இல்ல பிஸ்மி, பிஸ்மின்னு சொல்லணும். இதுல தவறு பெரும்பாலும் வராது. மிக கவனக்குறைவாக சொல்றோம் வேணுமானாலும் வரலாம். ஓகேங்களா? இது லாமுல் ஜலாலாவுடைய பாடத்தை நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். அதை இப்ப நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அல்லாங்கிற வார்த்தையை கஸ்ராக்கு பிறகு வரும்போது மென்மையா படிக்கப்படும். 10வது மார்க்கு தான் தெரியுமா? மென்மையாக படிக்கணும். ஏன்னா கஸ்ராக்கு பிறகு வருது. அப்ப பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹின்னு சொல்ல மாட்டோம். பிஸ்மில்லாஹி, லே அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டா மீடியமா பிஸ்மில்லாஹி, லேசா சாய்த்த வண்ணமா பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப அர்ரஹ், அர்ரஹ், ஹிர்ரஹ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஹிர்ரஹ், ஹிர்ரஹ் இல்ல அர்ரஹ், அர்ரஹ். ஹா கரெக்டா வரணும். ரா தரிப்பம் வரணும். நம்ம ரஜீம்ல பிராக்டிஸ் பண்ணணும். அர்ரஹ், அர்ரஹ், அர்ரஹ்மா, அர்ரஹ்மா. இதுக்கு முன்னாடி எழுத்து. ஓகே, அதுக்காக நம்ம ரொம்ப அழுத்தமா சொல்லி அப்படி சொல்ல தேவை. நேச்சுரலா நம்ம சொன்னாலே மீம் என்பது மூக்கில் இருந்தும் அது இடம்பெறும். ஓகேங்களா? சோ மூக்கு வசதி இதுல இருக்கும். ஆனா எல்லை மீறி இருக்கக்கூடாது. அர்ரஹ்மா, 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 அர்ரஹ்மா அப்படி வரக்கூடாதுதான் மூக்குல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்றோம். சோ மூக்காலே சொல்லிடாதீங்க. அர்ரஹ்மா, அர்ரஹ்மானிர் ரஹீம். அர்ரஹ்மானிர் ரஹீம் தான் இயற்கையான அடிப்படையில தான் மூக்குல இருந்து வர வேண்டிய ஓசை வரணும். ஓகேங்களா? அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி. ஹி இது ஹி தான். இது ஹி அப்படின்னு நம்ம நடு தோண்டிலன்னு சொல்லக்கூடாது. இப்ப பிஸ்மில்லாஹிர் அப்படிம்பாங்க. ஓவர் ஸ்மார்ட்டா ஓதுன்னு நினைச்சிட்டு இதுலயுமே காத்து உள்ள ஹாவ் அப்ளை பண்ணுவாங்க. சோ மிடில் த்ரோட்டுடைய ஹா இதுல வரக்கூடாது. பிஸ்மில்லாஹி கிடையாது. பிஸ்மில்லாஹி. அல்லாங்கிற வேர்டை சொல்லும் போது நம்ம ஹா நல்லா சொல்லணும். அல்லாங்கிற வேர்ட்ல இருக்கிற ஹா ஸ்பெஷல் ஆச்சுங்கிறதுக்காக ஓவரா என்ன செஞ்சிருவாங்க சில பேர். இதுல ஹி அல்லாஹு, அல்லாஹு தஆலா அப்படிம்பாங்க. இந்த வேலையை வச்சுக்காதீங்க. அல்லாஹு தஆலா. ஓகே, இப்போ ஹூ, ஹ, ஹி. பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம், நிர் ரஹீம், நிர் ரஹீம், நிர் ரஜீம் என்று புள்ளி வைக்கும் போது ஷைத்தானுக்கு புள்ளியோட ரஜீம் சொன்னோம், விரட்டப்பட்டவன். அல்லாஹ் ரஹீம். ஓகேங்களா? ஆனா தரிப்பம் தான். நிர் ரஹீம், நிர் ரஹீம், நிர் ரஹீம், நிர் ரஹீம் சேர்த்துருங்க. நிர் ரஹீம், நிர் ரஹீம். எந்த அளவு கூட சேர்ந்து சொன்னீங்களோ, சொல்வதை நீங்க கவனிச்சீங்களோ அந்த அளவு கரெக்டா சொல்லுவீங்க. அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிளியர்? சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதை கரெக்டா சொல்லிட்டோம்னா மாஷா அல்லாஹ் நமக்கு லைஃப் லாங் பிஸ்மில்லாஹ் தப்பே வராது. ஆனா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல லட்சம் கோடி பேர் இது கவனம் இல்லாம தவறா சொல்பவர் இருக்கதான் செய்யறாங்க. காரணம் போதிய
சரியான பயிற்சியின்மை. இப்ப நம்ம அதுக்கான வாய்ப்பு தான் இந்த சிட்டிங் உங்களுக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல கூச்ச ரஹ்மான் ரஹீம்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தரிகமாக்க கூடாது. அந்த ஹால ஹா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹால ஹான சாதனம் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிடக்கூடாது. அர்த்தமற்ற ஆகிவிடும். ஓகே, ஃபைனலி திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாஷா அல்லாஹ். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் நம்முடைய கல்வி இன்னும் அதிகரிப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.